வெல்கம் டு லதாஸ் குக் புக். இன்னித்து மினி விலாக் என்னங்கிறத பார்க்கணுன்னாக்க ட்ராயிங் ரூமில் கொஞ்சம் சோஃபா கவர்லாம் சேஞ்ச் பண்ணினேன். அது பெரிய டாஸ்க்காக எடுத்தது. 2 நாளாக பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு எப்போ முடிஞ்சதோ அப்போ இந்த குஷன் கவர்ஸ் சோஃபா கவர்ஸ் எல்லாம் மாற்றினதே அத்தனை பெரிய வேலையாக இருக்குது. வாங்கோ நான் எப்படி மாற்றினேங்கிறத உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். முதல்ல தீவான் கவர்லேருந்து எடுக்க ஆரம்பித்தோம். இது ஏசி டப்பா. நாங்கள் ஏசி வேறு எங்களோடது ரிப்பேர் ஆகிடுது, புது ஏசி வாங்க முடியாயிடுது. இதெல்லாம் மாற்றணுங்கிறச்சே பாருங்கள், இந்த ரூம் பூராவே எப்படி அமக்களமாக கிடக்குன்னு. குஷன் கவர்ஸ் ஒரு பக்கம், சோஃபா கவர்ஸ் ஒரு பக்கம் டஸ்டிங் பண்ணுறது. இந்த சோஃபா கவர்லாம் மாற்றி இந்த சோஃபா கவர் மாற்றுறதே மகா கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தீவான் கவரை தான் ஃபஸ்ட்டு அதுலேருந்து தான் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே மாடி விட்டு சிம்பாவை பற்றிடா எவ்வளோ க்யூட்டு, ரொம்ப சாது, வயது இருக்காது, எல்லாம் மேற்பார்வையிடுறாரு பாருங்க, எல்லாம் ஒழுங்காக நான் வச்சுருக்கேன்னா இல்லையான்னு. இது குஷன் கவர்ஸ் எல்லாம் சோஃபா கவர்ஸ். இந்த சோஃபா குஷனோட கவரை மாற்றுறதுக்கு இது ரொம்ப அரும்பாடுபட்டு தான் நான் மாற்றிருக்கேன்னு. ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருந்தது. அது லாஸ்ட்டு ஒரு 11-12 மந்த்ஸாக நான் மாற்றவே இல்லை. போன வருஷம் நான் அந்த மேக் ஓவர் போட்டது தான். இத்தனை நாள் நான் பண்ணினதே இல்லை. இத்தனை நாள் இதெல்லாம் எடுத்து துவைக்க போட்டு எல்லாம் வாஷிங் மிஷின்லேயே துவைச்சுட்டோம் நாங்கள். இதுக்காகன்னு தனி இந்த ட்ரை வாஷ் கடைக்கெல்லாம் போகிறதில்ல. இந்த குட்டி குட்டி டேபிள்ஸ் அந்த இதெல்லாம் வச்சுருந்துருப்பேன். அதெல்லாம் டஸ்டிங் பண்ணி அதெல்லாம் தொடச்சி அது மேலே பிளான்ட்ஸ் வைக்கணுமா, வேறு என்ன வைக்கணும்னு பார்த்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பாட்டை அலம்பி எல்லாம் டஸ்ட் ஆகிடுறது. அது மேலே ஒரு பேம்பு பிளான்ட் அங்கே வச்சுருக்கேன். எப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சேஞ்சு, வேறு வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அதேமாதிரி கார்பெட்டை மாற்றிட்டு இது வேறு கார்பெட், இல்லை ஜூட் கார்பெட். இதெல்லாம் இதில் ஃபேப் இண்டியாவில் வாங்கினது. அப்புறம் கிருஷ்ணர் பொம்மையை நல்லா அழகாக பளிச்சுன்னு தொடச்சி இதிலெல்லாம் நிறைய இந்த கார்விங் ஒர்க் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அழுக்கு சேர்ந்து நுட்டுறது. இது ரொம்ப வருஷமாக நான் வச்சுன்னு இருக்கிற பிள்ளையார். இது பிள்ளையாரை பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். நர்தன விநாயகர் இருக்கும், சிவலிங்கத்தை கட்டின்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தடவை அதை நான் தொடச்சிட்டு இதில் கொண்டு போய் வச்சுட்டேன் பூஜை ரூமில். இப்போ நான் சோஃபா கவர்லாம் ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்கேன். இதை போட்டுவிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன் பாருங்கோ. இந்த ட்ராயிங் ரூம் எப்படி இருந்து யூஸ்வலாக ரொம்ப பரத்தலை என்றைக்குமே வச்சுக்க மாட்டேன். பட் இந்த கவர்ஸ் அதெல்லாம் மாற்றின உடனே ஒரு அழகு ஒன்று வரதானே செய்கிறது. ஏதோ பளிச்சுன்னு இருக்கா மாதிரி இருக்குது. இந்த பிங்க் கலர் பாருங்கோ எப்படி த்ரோ ஆகிறது, கலர் த்ரோ பண்ணோம். கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கா மாதிரி இருக்கும். லைட் கலர் குஷன் கவர்ஸ்லாம் போட்டேன். அது மாதிரி கிருஷ்ணரை சுற்றி வர பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாமும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கோ. இந்த மாதிரி இந்த மேக் ஓவர்னு நான் பண்ணலை, சும்மா மாற்றிருக்கேன். எல்லாம் ஒரு மினி விலாகுக்கு தகுந்த மாதிரி மாற்றி விட்டுருக்கேன். அந்த பிள்ளையார் இருந்த இடத்துல இப்போ பாவை விளக்கும் இதுவும் ஒரு சின்ன ஸ்டூலில் அதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஓகே, பாய்.